அந்த விஷயம் நடந்ததற்கான ஒரு பாராட்டு விழா நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக எனக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், 12,000 ஊனமுற்றோர்கள் நம்ம இங்க உட்கார்ந்து கிடையாது. கிராமப்புற உள்ளாட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகள், மாநகராட்சி. இப்ப சென்னையில 200 வார்டு இருக்குன்னா 200 வார்டுல ஒரு வார்டுல நம்ம நிக்க சொல்ல போறது கிடையாது. இங்க அதுல இன்னொரு தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். நியமன உறுப்பினர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாற்றுத்திறனாளியை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளியை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்திலேயோ அல்லது நகர்ப்புற ஊராட்சிகளிலேயோ அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு தருவாங்க. அப்ப அவங்களுக்கு வார்டு கிடையாதா சொன்னா, வார்டு இல்லை, எல்லா வார்டுமே அவங்க வார்டு தான். எல்லா வார்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி பிரச்சனைகளை பேசுவதற்காகத்தான் அந்த கவுன்சிலர் அங்கே நியமிக்கப்படுவார். இது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்திருக்கிற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி ராஜஸ்தான்ல ஒரு பகுதியில், ராஜஸ்தான்ல என்ன சொல்றாங்கன்னா நகர்ப்புறங்கள்ல தான் இருக்கு, நகர்ப்புற உள்ளாட்சிகள் சொல்றோம்ல, அந்த நகர்ப்புற உள்ளாட்சிகள் தான் அங்க என்ன பண்றாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு தர்றாங்க. சத்தீஸ்கர்ல என்ன பண்றாங்கன்னா கிராமப்புற உள்ளாட்சிகள்ல தர்றாங்க. அப்ப இந்த அதுல 10 பேர் இப்போ மாற்றுத்திறனாளி வார்டு, ஒரு 10 வார்டு இருக்குன்னா அந்த 10 வார்டுல மாற்றுத்திறனாளி யாரும் தேர்தலில் நின்று ஜெயிக்கல அப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளியை சத்தீஸ்கர்ல அந்த கிராமப்புற பஞ்சாயத்து என்ன பண்ணும், ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு மாற்றுத்திறனாளியை தங்களுடைய வார்டு உறுப்பினராக மாற்றிக்கொள்ளும். இதுதான் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம். இது ஏற்கனவே அங்க இருக்கு. இதை டிசம்பர் 3 இயக்கம் ராகுல் காந்தி வரும்பொழுது கூட ராகுல் காந்தி சார் கிட்ட போய் உட்கார்ந்து பேசி இந்த விஷயத்தை எல்லாம் நாங்க ரொம்ப ஆழமாக அவருடைய பார்வைக்கு கொண்டு போய் நிப்பாட்டணும். சரிங்களா நண்பர்களே? இப்ப இந்த விஷயம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்திருக்கிறோம். எப்படி எடுத்துக்காட்டு மாதிரி கொடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியல் செக்டாரா, அதாவது சமூக நிறுவனமாக சமூக பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூக நிறுவனமாக மட்டுமே தொடர்ந்தது என்றால் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாது. எந்த விஷயத்தையும் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாது. இதுல எல்லாரும் கிளியரா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு கல்யாண மண்டபம்,